Praise the Lord. Praise the Lord. அனைவருக்கும் இனிய பாஸ்கா கால வாழ்த்துகள். பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரம் வியாழக்கிழமை நன்னாளில் உங்களை இந்த ஆழமான பார்வையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்களை நேசிக்கும் அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமென். இன்றைய வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு தரும் உமது பேரொழிக்காகவும் நிலைவாழ்வை நோக்கிய அழைப்பிற்காகவும் விண்ணுலக உண்மைகளுக்காகவும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அருளும் அளவற்ற தூய ஆவியின் கொடைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். ஆமாம் ஆண்டவரே. திருத்தூதர்கள் வழியாக நீர் வெளிப்படுத்திய அளப்பரிய துணிவுக்காகவும் உமது உண்மையான வார்த்தைகளுக்காகவும் நன்றி. ஆமென். நீர் என்றென்றும் எங்களுக்கு ஒரு பெரிய புகலிடமா இருக்கிறீர், எங்களை எல்லா இடுக்கண்களிலிருந்தும் விடுவிக்கிறவரா இருக்கிறீர் அப்படிங்கறத இன்றைய வாசகம் எங்களுக்கு ரொம்ப ஆழமா உணர்த்தது. இந்த நேரத்துல இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க மனமுருகி ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே. அவங்க எந்த கடுமையான சூழ்நிலையில இருந்தாலும், என்ன மாதிரி மன போராட்டத்துல தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப பிரகாசமா வீசட்டும். கண்டிப்பா. அவங்களுடைய குறைகளையும் பாவங்களையும் நீங்க மன்னிச்சு அவங்க உடலிலும் உள்ளத்திலும் சிந்தனையிலும் இருக்கிற எல்லா காயங்களுக்கும் ஒரு முழுமையான சுகத்தை தாங்க உமது இரக்கத்தையும் அளவற்ற கிருபையும் அவங்க மேல பொழியுமாறு கெஞ்சி கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு உறுதியான விடுதலையை தரட்டும். அவர்கள் சந்திக்கும் அன்றாட போராட்டங்களில் உமக்கு மட்டுமே கீழ்ப்படியும் தைரியத்தை அவர்களுக்கு தாரும். குறிப்பாக திரு அன்பரசு மற்றும் திருமதி கோகிலா தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க உமது கருணையை வேண்டுகிறோம். உமது இரக்கம் அவர்கள் மீது இறங்கட்டும். ஆண்டவரே, விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும், விசுவாசிக்க போராடுபவர்கள் கிறிஸ்துவுக்கு தங்கள் இதயங்களை திறக்கவும் ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. மறைப்பணியாளர்கள், நற்செய்தி அறிவிப்பாளர்கள் மற்றும் துன்புறுத்தப்படுவோர் உமது வார்த்தையை தைரியமாக அறிவிக்கவும் பலம் பெறவும் ஜெபிக்கிறோம். தலைவர்கள் மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் சத்தியத்திற்கும் நீதிக்கும் தங்களை திறந்த மனதோடு அர்ப்பணிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆமென். திரு அவை கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சியாக உண்மையோடு நிலைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொந்த ஊழியத்திற்காகவும் எங்கள் பாடல்கள் மற்றும் போதனைகள் வழியாக அநேகர் கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் அவரை தைரியமாக அறிவிக்கவும் உமது அருளை வேண்டுகிறோம். கண்டிப்பாண்டவரே. மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆம், நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இப்போ நாம இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க பல வருஷமா ஒரு கம்பெனில ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. அந்த நிறுவனத்தோட ஒரு உயர் பதவி, ஒரு பெரிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்க போற நேரம் அது. ஓ, ரொம்ப முக்கியமான கட்டம். ஆமா. அப்போ உங்க மேலதிகாரி உங்களை அவர் அறைக்கு கூப்பிடுறாரு. ஒரு நிதி அறிக்கைய உங்க முன்னாடி நீட்டி அதுல சில தவறான கணக்குகளை சுட்டிக்காட்டி உங்களை கையெழுத்து போட சொல்றாரு. இது நிறைய இடங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம்தான். கரெக்ட். அவரு ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா மிரட்டுறாரு. இதுல நீ கையெழுத்து போட்டா உனக்கு பெரிய ப்ரொமோஷன், இல்லை என்றால் நாளை முதல் நீ வேலைக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நிமிஷம் மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். அதுதான். ஒரு பக்கம் குடும்பத்தோட பொருளாதார தேவைகள், உங்களோட கெரியர், இன்னொரு பக்கம் உங்க மனசாட்சியும் ஆண்டவரோட வழியும். இந்த ஒரு சின்ன ஸ்டோரி உங்க கண்முன் நடந்தா அந்த அதிகாரிக்கு முன்னால நின்று என் வேலை போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு விரோதமா இந்த தப்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் முகத்துக்கு நேரா மறுக்க எவ்வளவு தைரியம் தேவைப்படும். சாதாரணமான தைரியம் பத்தாது, அதுக்கு ஒரு பெரிய உள்ளான பலம் வேணும். கண்டிப்பா. அந்த ஒரு உள்ளவியல் போராட்டத்தை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். மனிதர்களை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன என்பதை இன்னைக்கு நம்ம வாசிக்கிற முதல் வாசகம் மிக தெளிவா பேசுது. திருத்தூதர்கள் இதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல தான் நிக்கிறாங்க. இந்த நிகழ்வுல திருத்தூதர்களை காவலர்கள் பிடிச்சு கொண்டு வந்து யூத தலைமைச் சங்கத்தின் முன் நிறுத்துறாங்க. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் காரியம், இந்த தலைமைச் சங்கம், அதாவது சான்ஹெட்ரின் அப்படிங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான அதிகாரம் கொண்ட அமைப்பு என்பதுதான். ஆமா, அவங்கதான் அப்ப உச்ச அதிகாரம் படைச்சவங்க இல்லையா?
அதேதான். இதுல 71 பேர் இருப்பாங்க. சமூகத்தோட பெரிய பெரிய அறிஞர்கள், செல்வந்தர்கள், மூப்பர்கள், தலைமை குருக்கள்னு ஒட்டுமொத்த அதிகாரமும் குவிஞ்சிருக்கிற ஒரு உச்ச நீதிமன்றம் இது. இவங்க நினைச்சா யார வேணாலும் சமூகத்தை விட்டு ஒதுக்கலாம், கடுமையான தண்டனைகளை வழங்கலாம். ஒரு சாதாரண மனுஷன் அந்த இடத்துல நின்னா வேர்த்து விறுவிறுத்து போயிடுவோம். கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு அதிகார மையத்துக்கு முன்னாடி தான் எந்த ஒரு அரசியல் பின்னணியும் பணபலமும் இல்லாத சாதாரண மீனவர்களாகிய திருத்தூதர்கள் நிக்கறாங்க. அந்த காட்சியை கற்பனை செஞ்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம் வருது. அத்தனை பெரிய ஆட்களுக்கு நடுவுல ஆயுதமே இல்லாத இந்த சாதாரண மனிதர்கள் நிற்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்க அந்த தலைமைக்குரு எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாருங்க. ஆமா, அங்க தலைமை குரு திருத்தூதர்களை பார்த்து ரொம்ப கோவமா, இந்த மனிதரின் பேர் பற்றி கற்பிக்க கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டோமே, ஆனாலும் எருசலேம் முழுவதும் உங்கள் போதனையால் நிரப்பி விட்டீர்களே, மேலும் இந்த மனிதருடைய இரத்தப்பழியை எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே அப்படின்னு ஆவேசமா விசாரிக்கிறார். இங்கதான் நான் ஒரு விஷயத்த கவனிக்கிறேன். அதிகாரம் கொண்டவங்க, எந்த ஒரு பலமும் இல்லாத இவங்கள பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? தலைமை குருவோட பேச்சுல ஒரு விதமான நடுக்கமும் தற்காப்பு உணர்வும் அப்பட்டமா தெரியுது. அதுதான் இதுல இருக்கிற மிக நுட்பமான உளவியல். உண்மையை எதிர்கொள்ளும்போது பொய்மையும் அதிகாரமும் எப்பவுமே உள்ளுக்குள் பயப்படும். தலைமை குருவோட வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? அவர் இயேசு அப்படிங்கிற அந்த பெயரை கூட உச்சரிக்க பயப்படுறார். இந்த மனிதருடைய பெயர் இந்த மனிதருடைய இரத்தப்பழி அப்படின்னு தான் சொல்றார். ஓ ஆமா, கரெக்ட். பேரை சொல்லவே அவருக்கு பயமா இருக்கு. ஏன்னா இயேசுவ அவங்க தான் அநியாயமாக சிலுவையில அரைஞ்சு கொன்னாங்க அப்படிங்கிற உண்மை அவங்கள உள்ளுக்குள்ளேயே அரைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குற்ற உணர்வு தான் அவங்களை இப்படி ஒரு பயத்துக்கும் தற்காப்புக்காக எழும் கோபத்துக்கும் தள்ளுது. தங்களோட அதிகாரம் எங்க பறி போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் அவங்க கண்கள்ல அப்பட்டமா தெரியுது. அவங்க எருசலேம் முழுவதும் போதனையால நிரப்பி விட்டார்கள் என்று சொல்வது திருத்தூதர்களோட உண்மை எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதை காட்டுது. ஆமா, அது ரொம்ப பெரிய தாக்கம். இத கேட்கும்போது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லயோ இல்ல நீங்க வேலை பார்க்குற ஆபீஸ்லயோ நடக்கிற சமூக புறக்கணிப்பு, அதாவது இந்த கேன்சல் கல்ச்சர் அல்லது அதிகார மிரட்டல்கள் மாதிரி இருக்குல்ல, ரொம்ப சரியான ஒப்பீடு. யாராவது ஒருத்தர் உண்மையா உரக்கச் சொன்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த உண்மைய சொல்றவங்கள அடக்க நினைப்பது எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயம்தானா? நீங்க அமைதியாயிருங்க, நாங்க சொல்றது மட்டும் கேளுங்க அப்படின்னு அச்சுறுத்துறது அன்னைக்கும் நடந்திருக்கு, இன்னைக்கும் அதே வடிவத்துல நடக்குது. துல்லியமா சொன்னீங்க. அதிகாரம் எப்பவுமே தன்னோட கட்டுப்பாட்டை எழுந்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல தான் இயங்கும். திருத்தூதர்கள் பேசுற உண்மை அந்த அதிகாரத்தோட அஸ்திவாரத்தையே அசைச்சிடுச்சு. அதனாலதான் அந்த தலைமைக்குரு அவ்வளவு மிரண்டு போய் பேசுறார். ஆனா இதுக்கு பேதுரு என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கணும். அதுதான் திருவிவிலியத்திலேயே மிகவும் வலிமையான வசனங்களில் ஒன்று. அவர்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்கிறார்கள். இந்த பதில கேட்கும்போது எனக்கு உடம்பு சிலிர்க்குது. ஆனா எனக்கு இங்க ஒரு முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? இதே பேதுரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயேசுவ புடிச்சு விசாரணை செஞ்சப்போ ஒரு சாதாரண வேலைக்காளி கிட்ட பயந்து எனக்கு அவரை தெரியாது அப்படின்னு 3 முறை மறுதளிச்சார் இல்லையா? ஆமா, மறுதளிச்சார். சிலுவை பாடுகளின் போது பயந்து ஓடிய அதே சீடர்கள் தான் இவங்க. இப்போ திடீர்னு எப்படி தங்களை கொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் முன்னாடி நின்னு இவ்வளவு தைரியமா பேசுறாங்க? இவங்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு மாபெரும் மனமாற்றம் நடந்திருக்கு? ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த இடத்துல தான் நம்ம மூல மொழியான கிரேக்க மொழியோட நுட்பத்தை கொஞ்சம் பார்க்கணும். பேதுரு பயன்படுத்திய கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்துல பேத்தார்கேன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓ, பேத்தார்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்? இது சாதாரணமாக ஒரு சட்டத்துக்கு பயந்து கீழ்ப்படுகிறது கிடையாது. இது முழுமையான உள்ளன்போடு கூடிய ஒரு நிபந்தனையற்ற சரணடைதலை குறிக்கும். பேதுருக்கு இப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குண்டு. அப்போ அந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது? அவரோட இந்த மாபெரும் தைரியத்துக்கு காரணம் ஆண்டவர் இயேசுவோட உயிர்ப்பு. மரணத்தையே வென்ற ஆண்டவரை அவங்க கண்கூடா பார்த்துட்டாங்க. மரணத்துக்கே இங்க சக்தி இல்லங்கும்போது இந்த மனிதர்களோட மிரட்டலுக்கு என்ன சக்தி இருக்க முடியும்? ஆஹா, எவ்வளோ அருமையான விளக்கம். அந்த உயிர்ப்பின் அனுபவம் தான் பேதுருவ ஒரு கோழையிலிருந்து ஒரு மாவீரனா மாத்திருக்கு. அந்த உயிர்ப்பின் அனுபவம் தான் அவங்களுக்குள்ள மனிதர்களின் சட்டங்களை விட ஆண்டவரோட கட்டளைகளே உயர்ந்தது அப்படிங்கிற ஆழமான விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனா இதுல ஒரு யதார்த்தமான சிக்கல் இருக்கு. சொல்லுங்க. இத கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தோணலாம், இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நடைமுறை வாழ்க்கையில இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சாதாரண மக்களுக்கு வரக்கூடிய இயல்பான சந்தேகம்தான்.
ஆமா, நான் என் மேலதிகாரியையோ அல்லது சமூகத்தையோ எதிர்த்து நின்றா என் வேலை போயிடுமே, என்னோட நண்பர்கள் என்ன ஒதுக்கிடுவாங்களே, என் குடும்பம் கஷ்டப்படுமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த நிஜமான போராட்டத்தை நாம எப்படி அணுகிறது? பேதுரு மாதிரி எல்லா சூழ்நிலையிலயும் நாம உறுதியா நிக்க முடியுமா? நிச்சயமா இது ஒரு கடுமையான போராட்டம் தான். இங்கதான் நாம தற்காலிகமான இழப்புகளுக்கும் நிரந்தரமான உண்மைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது உலக பிரகாரமான இழப்புகளை சொல்றீங்க. கரெக்ட். நீங்க ஆண்டவருடைய உண்மைக்காக ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது உலக பிரகாரமா சில இழப்புகள் வரலாம். வேலை போகலாம், பதவி போகலாம், மனிதர்களோட அங்கீகாரம் கிடைக்காம போகலாம். ஆனா இது எல்லாமே தற்காலிகமானது. உண்மைதான். ஆனா ஆண்டவர் தருகிற அந்த நிலைவாழ்வு, அவர் தருகிற மன அமைதி, அவருடைய சத்தியம், இது எல்லாமே நிரந்தரமானது. திருத்துதர்கள் இந்த நிரந்தரமானதை பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது இப்போ. அந்த உயிர்ப்பின் அனுபவத்தையும் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு பேதுரு அடுத்து செய்யற காரியம்தான் என் ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு போகுது. அடுத்து அவர் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிச்சிடுறாரு இல்லையா? ஆமா, தன்னை விசாரிக்கிறவங்க கிட்டயே, தங்களை தண்டிக்க போறவங்க கிட்டயே அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவம் மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கிறிஸ்தவ விசுவாசத்தோட உச்சகட்டம். இந்த இடத்துல ஒரு நுட்பமான விவிலிய பின்னணியை புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, அது என்ன பின்னணி? பேதுரு சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் இணை சட்ட நூலில் உள்ள ஒரு குறிப்பை மறைமுகமாக நினைவூட்டுகிறார். மரத்தில் தொங்கவிடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர் என்பது யூதர்களின் சட்டம். தலைமை சங்கம் இயேசுவை சபிக்கப்பட்டவராக காட்டி அழிக்க நினைத்தது. ஓ, அப்போ அவங்க திட்டமே அவரை சபிக்கப்பட்டவரா மாத்தணும் அப்படிங்கிறது தான். அதேதான். ஆனால் மனிதர்களால் சபிக்கப்பட்டவரை ஆண்டவர் தலைவராகவும் மீட்பராகவும் உயர்த்தினார் என்பதை பேதுரு ஆணித்தரமாக நிறுவுகிறார். சாதாரண உலக நீதியின்படி பார்த்தா ஒருத்தர் அநியாயமா கொலை செஞ்சவங்களுக்கு தண்டனை தான் கிடைக்கணும். ஆமா, பழிக்கு பழி வாங்குறது தான் உலக நீதி. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட அன்பை பாருங்க. தன்னை அழித்தவர்களுக்கே மன்னிப்பையும் மனமாற்றத்தையும் அவர் வழங்குகிறார். பேதுரு அவங்கள பார்த்து பழிவாங்கும் எண்ணத்தோடு பேசவில்லை. தங்களை எதிர்க்கிற எதிரிகளின் ஆன்மா கூட ஈடற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெய்வீக நோக்கத்துல தான் திருத்தூதர்கள் செயல்படுறாங்க. எதிரிகளின் ஆன்மா ஈடேற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் ரொம்ப பெரியது. இத வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஒப்புமை தோணுது. இது எப்படின்னா, ஒரு நடுக்கடல்ல நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கப்பலை எதிரிகள் அடுத்து மூழ்கடிச்சிடுறாங்க. நாம தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மரண போராட்டத்தின் நேரத்துல கூட நம்மள அடிச்ச எதிரிகளுக்கே நம்ம கையில இருக்கிற உயிர் காக்கும் கவசத்தை தூக்கி போடுற மாதிரி இருக்குது இது. அருமையான உதாரணம். அவங்க செஞ்ச துரோகத்தை பார்க்காம அவங்க உயிரை காப்பாத்த நினைக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்ப தன்னை அழிக்க நினைக்கும் எதிரிய கூட நேசிக்க கூடிய இந்த பண்பை ஒரு சாதாரண மனிதன் தன்னோட சொந்த பலத்துல காட்ட முடியுமா? அதுக்கு ஒரு அமானுஷ சக்தி, ஒரு தெய்வீக வல்லமை தேவைப்படுது இல்லையா? கட்டாயமாக தேவைப்படும். அந்த உயிர் காக்கும் கவசத்தை எதிரிக்கு தூக்கி போடும் சக்தி மனித சுபாவத்துல இல்ல. அந்த வல்லமை தான் தூய ஆவியானவர். அதத்தான் அடுத்த வசனத்துல பேதுரு ரொம்ப தெளிவா சொல்றார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இது ஒரு இருமுனை சாட்சியமாக அமைகிறது. அதாவது மனிதர்களாகிய திருத்தூதர்களும் வெளியிலிருந்து சாட்சி சொல்றாங்க, அதே சமயம் அவங்களுக்குள்ள இருந்து தூய ஆவியானவரும் சாட்சி சொல்றார். 2 சாட்சியங்கள் இணைகிறது. ஆமா, இந்த 2 சாட்சியங்களும் இணைந்து செயற்படும் போதுதான் அந்த அசாத்தியமான தைரியமும் எதிரியையும் நேசிக்கும் எல்லையற்ற அன்பும் பிறக்குது. ஆமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோருக்கு தான் இந்த தூய ஆவியின் கொடை கிடைக்கிறது அப்படின்னு அதுல ரொம்ப தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படும் போது தூய ஆவியானவர் நம்மோடு இணைந்து சாட்சி பகர்கிறார். நிச்சயமா. சரி, இவ்வளவு அன்பான பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தலைமைச் சங்கத்தார் கேக்குறாங்க. அவங்க இருதயம் உருகி இருக்கணும் இல்லையா? அப்படிதான் நடந்திருக்கணும். ஆனா கடைசி வசனத்தை வாசிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவற்றை கேட்ட தலைமைச் சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரே உண்மையதான் எல்லாரும் கேக்குறாங்க. சிலரடி இருதயம் அந்த உண்மையை கேட்டு உடைக்கப்பட்டு மனமாற்றம் அடைறாங்க. இது மனித மனதின் இருண்ட பக்கத்தை ரொம்ப துல்லியமாக படம்பிடித்து காட்டுகிறது. இங்க கொதித்தெழுந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க மூலச்சொல் டயப்ரியாண்டோ.
டயப்ரியாண்டோ அப்படின்னா? இதோட நேரடி அர்த்தம் என்னன்னா, உள்ளம் இரண்டாக பிளக்கப்படுவது போல ரம்பத்தால் அறுக்கப்பட்டது என்பதுதான். ஓ, ரம்பத்தால் அறுக்கப்படுவது போல. அது ரொம்ப கடுமையான ஒரு வலி இல்லையா? ஆமா, அதாவது பேதுரு சொன்ன உண்மை அவங்க இருதயத்தை ஒரு ரம்பம் வச்சு அறுக்கிற மாதிரி கடுமையா குத்துச்சு. தூய ஆவியானவரின் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது இல்லையா? அந்த குத்துதலை அவங்க மனமாற்றத்துக்கு பயன்படுத்தல, மாறாக கோபத்துக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இதுக்கு காரணம் இருதயத்தின் கடினத்தன்மை. உண்மையை ஏத்துக்கணும்னா முதல்ல நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கணும். அதுக்கு ஒரு ஆழ்ந்த தாழ்ச்சி வேணும். ஆனா அந்த தலைமைச் சங்கத்தார்கிட்ட அந்த தாழ்ச்சி இல்ல. தங்களோட அதிகாரம், அந்தஸ்து, சமுதாயத்துல அவங்களுக்கு இருக்கிற மரியாதை, இது எல்லாம் இழக்க அவங்க தயாரா இல்ல. அந்த அகந்தை தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. உண்மையை ஏற்றுக்கொண்டு தாழ்ந்து போவதை விட அந்த உண்மைய சொல்றவங்கள அழிச்சிட்டா நம்ம தப்பா மறைச்சிடலாம் அப்படிங்கிற அகந்தை தான் அவங்களை இப்படி கொதித்தெழ வைக்குது. அவங்க இருதயம் அந்த அளவுக்கு கடினப்பட்டு போயிடுச்சு. மிகவும் சரியான புரிதல். இன்னைக்கு நாம வாழும் சமூகத்திலயும் இதுதான் நடக்குது. தங்களோட தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை திருத்திக்கிறத விட உண்மையை பேசுறவங்களையே அடக்கி ஒடுக்கிறது சுலபமான வழின்னு பல பேர் நினைக்கிறாங்க. உண்மைதான். இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நிறைய பாக்குறோம். ஆனால் தூய ஆவியானவர் கொடுக்கும் உண்மை மனிதர்களோட எந்த அதிகாரத்தாலும் அழிக்க முடியாதது அப்படிங்கிறத திருத்தூதர்களோட வாழ்க்கை நமக்கு உறுதியா நிரூபிக்குது. அன்னை மரியா மற்றும் புனித யோசேப் ஆகியோரின் வாழ்விலும் கூட அவர்கள் சமூகத்தின் கேள்விகளை தாண்டி ஆண்டவரின் சிற்றூக்கை கீழ்ப்படிந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம விவாதித்த முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் சுருக்கமா பாத்திரலாம். கண்டிப்பா. முதலாவதாக, எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் மனிதர்களின் அதிகாரத்துக்கோ மிரட்டலுக்கோ பயப்படாமல் மனிதர்களை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதே சிறந்தது அப்படிங்கறத பார்த்தோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. இரண்டாவதாக, அப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது தூய ஆவியானவர் நமக்கு ஒரு அசாதாரண தைரியத்தை கொடுப்பார் அப்படிங்கறது கத்துக்கிட்டோம். ஆமா, அந்த இருமுனை சாட்சியம். மூன்றாவதாக, ரொம்ப முக்கியமா, நம்மை எதிர்ப்பவர்களுக்கோ நமக்கு தீங்கு செய்பவர்களுக்கும் பாவ மன்னிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்துகிற அந்த உயர்ந்த நற்குணத்தை ஆண்டவர் திருத்தூதர்கள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 3 காரியங்களும் இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்கிற நடைமுறை போராட்டங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலாக அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு சாதாரண ஊழியரா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்துல பெரிய முடிவுகளை எடுக்கிறவரா இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவரின் வார்த்தை உங்களுக்கு பலம் தரும். கண்டிப்பா. இப்போ இத கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் சிந்திட்டு பாருங்கள். எந்த சூழ்நிலையில அல்லது எந்த நபருக்கு முன்பாக மனிதர்களுக்கு பயப்படாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து துணிச்சலோடு சாட்சியாக நிற்க தூய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். இது ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த இடமும் உங்கள் அலுவலகமாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குள் நடக்கும் ஒரு தனிப்பட்ட அகப்போராட்டமாக இருக்கலாம். அந்த தைரியத்துக்காக இன்னைக்கு ஆண்டவரிடம் கேளுங்கள். அந்த அழைப்பை நீங்கள் உணரும்போது உங்களுக்குள் இருக்கும் அச்சம் மறைந்து திருத்தூதர்களைப் போன்ற மாபெரும் துணிவு பிறக்கும். உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும்போது அந்த தூய ஆவியின் துணிவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மனிதர்கள் தரும் தற்காலிக பாதுகாப்பை விட ஆண்டவர் தரும் நிரந்தரமான உண்மையை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். பேதுருவுக்கு இந்த அசாத்தியமான மன உறுதி எங்கிருந்து வந்தது? அந்த மாபெரும் உந்தி சக்தி எது அப்படிங்கறத இன்றைய யோவான் நற்செய்தி வாசகம் நமக்கு மிக தெளிவா விவரிக்குது. யோவான் அதிகாரம் 3 வசனங்கள் 31 முதல் 36 வரை உள்ள பகுதியில திருமுழுக்கு யோவான் இதற்கான விடையை தராரு. குறிப்பா யோவான் அதிகாரம் 3 வசனம் 31 இத பத்தி மிக தெளிவா பேசுது. மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர், மண்ணுலக சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார் அப்படின்னு திருமுழுக்கு யோவான் சொல்றாரு. அதாவது அவரோட எல்லையே அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா, இதுல மூலமொழியான கிரீக்கத்துல மேலிருந்து அப்படிங்கிற வார்த்தைக்கு அனோத்தன் அப்படின்னு பேரு. இதுக்கு கடவுளிடமிருந்து அப்படின்னு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஓஹோ, அனோத்தன் என்றால் கடவுளிடமிருந்து. ஆமாங்க. அதாவது இயேசு இந்த உலகத்தை பார்க்கிற விதம் முற்றிலும் வேறுபட்டது. அவருடையது விண்ணுலக பார்வை. எனக்கு இது எப்படின்னு தோணுதுன்னா, நாம எல்லாரும் ஒரு பெரிய ரொம்பவும் சிக்கலான பிரமைக்குள், அதாவது ஒரு பெரிய மேஸ்குள் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மேஸ்குள்ள இருக்கிற நமக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது, வெறும் சுவர்கள் மட்டுமே தெரியும். அந்த சுவர்கள் தான் நம்ம உலகமேன்னு நாம நினைச்சுக்கிறோம். கரெக்ட்.
இந்த சுவர்களைத்தான் நாம மண்ணுலக பார்வைன்னு சொல்றோம். ஆனா இயேசு ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த பிரமைய மேலிருந்து பார்ப்பது போல விண்ணுலக பார்வையோடு எல்லாவற்றையும் தெளிவா பார்க்கறார். அவருக்கு முழு வரைபடமும் தெரியும். ஆமா, எந்த வழியில போனா வெளியேறலான்னு அவருக்கு தெரியும். இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கும்போது ஏன் நாம இன்னும் இந்த சுவர்களை பார்த்துக்கிட்டு மண்ணுலக பார்வையிலேயே சிக்கி தவிக்கிறோம்? அது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. பிரமை மற்றும் ஹெலிகாப்டர், இது மிகச்சிறந்த ஒரு ஒப்பீடு. நாம ஏன் அந்த சுவர்களுக்குள்ளேயே கிடக்கிறோம்னா அது நமக்கு ரொம்ப பழகி போன ஒரு விஷயம். இருட்டு பழகி போச்சுன்னு சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு நவீன உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம பார்வை முழுவதுமே அளவீடுகளை நம்பிதான் இருக்கு. அதாவது மெட்ரிக்ஸ். நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, சமூகத்துல நமக்கு எந்த தகுதி இருக்கு, சோஷியல் மீடியால எத்தனை பேர் நமக்கு லைக் போடுறாங்க, இது எல்லாமே நீங்க சொன்ன அந்த சுவர்கள் தான். நாம அதத்தான் அளவுகோலா வச்சுக்கிறோம். கண்டிப்பா இந்த சுவர்களைத்தான் நாம உண்மையான உலகம்னு நினைச்சுக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே ஐயோ என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு பதறோம். இதுதான் மண்ணுலக பார்வை. சரி, அப்போ விண்ணுலக பார்வை எப்படி இருக்கும்? விண்ணுலக பார்வை என்பது அந்த பிரச்சனையை தாண்டி ஆண்டவர் இதிலிருந்து எனக்கு என்ன கத்துக் கொடுக்கறாரு, என் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு இது எப்படி உதவும் அப்படின்னு பாக்குறது. ஒரு நிமிஷம், நான் இங்க குறுக்கிடுறேன். நீங்க சொல்ற இந்த கருத்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வியே கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. இப்ப ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், வேலையும் போயிடுச்சு. அப்படி ஒரு இருட்டான சூழ்நிலையில இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஹெலிகாப்டர் பார்வையில பாருங்க, விண்ணுலக பார்வையோட இருங்கன்னு சொன்னா அது அவங்க உணர்வுகளை மதிக்காத மாதிரி ஆயிடாதா? அதாவது ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி தோணலாம். ஆமா, இதை எப்படி ரொம்ப யதார்த்தமா நடைமுறையில செயல்படுத்துறது? நீங்க கேட்டது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. விண்ணுலக பார்வை அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லைன்னு சொல்ற மாயையோ அல்லது எல்லாம் சரியாயிடும்னு சொல்ற குருட்டு நம்பிக்கையோ கிடையாது. பிரச்சனைய மறைக்கிறது இல்ல. நிச்சயமா இல்ல. அந்த வாடகை கொடுக்க வேண்டிய நெருக்கடி உண்மைதான், வேலை போன வழி உண்மைதான். ஆனா மண்ணுலக பார்வை என்ன செய்யும்னா, உனக்கு வேலை இல்ல, பணம் இல்ல, அதனால உனக்கு எந்த மதிப்புமே இல்ல அப்படின்னு உங்களை நம்ப வைக்கும். உங்களை அந்த பிரச்சனையோட அடையாளப்படுத்தி முடுக்கி போடும். நம்ம அடையாளத்தையே அந்த பிரச்சனையே மாத்திடும். ஆமா. ஆனா விண்ணுலக பார்வை என்ன சொல்லும்னா, இந்த நெருக்கடி உன்னோட ஒரு பகுதி மட்டும்தானே தவிர இதுதான் உன் முழு வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் பார்வையில உன் மதிப்பு குறையவே இல்லை. இந்த இருட்டிலும் அவர் உன்னை வழி நடத்துவார் அப்படின்னு ஒரு ஆழமான அமைதியை கொடுக்கும். அந்த அமைதி வரும்போது நிலைமையே மாறிடுமே. கண்டிப்பா. அந்த அமைதியோட நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கும்போது பதற்றம் இல்லாம சரியான முடிவுகளை எடுப்பீங்க. இதுதான் அந்த ஹெலிகாப்டர் பார்வை தரக்கூடிய யதார்த்தமான பலன். வாவ், அந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறது கிடையாது விண்ணுலக பார்வை, ஆனா அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் விதத்தை மாற்றுவதுதான் விண்ணுலக பார்வை. சரியா சொன்னீங்க. இது அவ்ளோ சிறந்த ஒரு பார்வை, இவ்ளோ விடுதலையை தரக்கூடியதுன்னா ஏன் மக்கள் இதை எளிதில் ஏத்துக்கிறது இல்ல? இந்த கேள்வி என்ன தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது மனித இயல்புதான். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு திருவிவிலியம் சொல்லுது. இவ்வளவு அன்பான வார்த்தைய, வழிகாட்டுதல ஏன் யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? இது மனித குலத்தின் மிகப்பெரிய சோகத்தை வெளிப்படுத்துற ஒரு வசனம். இதுக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்லணும்னா அதுதான் மனிதர்களோட அகந்தை, அதாவது ஈகோ. கடவுளோட வார்த்தைய மக்கள் நிராகரிக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு கடவுள் மேல கோபம் என்பதல்ல, மாறாக கடவுளிடம் தங்களை முழுமையா ஒப்படைச்சிட்டா தங்களோட வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாட்டை இழந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு ஆழமான பயம்தான். அதாவது தங்களை சுற்றி இருக்கிற அந்த சுவர்களை விட்டு வெளியே வர பயப்படுறாங்க. அந்த இருட்டு அவர்களுக்கு ரொம்ப பழகி போச்சு. அதனால அந்த வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறாங்க. சரிதானே? முற்றிலுமாக சரி. பழகிய இருட்டை விட புதிய வெளிச்சம் மனிதர்களை ரொம்பவே பயமுழுத்துது. கட்டுப்பாட்டை இழுக்கிறோமோங்கிற பயம்தான் அவங்கள செயல்பட விடாம தடுக்குது. இதுல எனக்கு இன்னொரு நடைமுறை சவாலும் தோணுது. இதை உங்களோட பகிர விரும்புறேன். இன்னைக்கு காலத்துல நாம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நம்ம அலுவலகத்திலயோ அல்லது நம்ம நண்பர்கள் மத்தியிலயோ பகிரும்போது பல நேரங்கள்ல அவங்க அதை கேட்க மறுக்கிறாங்க, அல்லது நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா, அது ரொம்ப நடக்கும். அப்போ அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிற இந்த வசனம் நமக்கு ரொம்ப வலிய கொடுக்குது. ஏன் நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப சோர்வடைந்து போயிடுறோம். இந்த நிராகரிப்ப ஒரு நவீன கால விசுவாசி எப்படி எதிர்கொள்வது?
நிறைய பேர் சந்திக்கிற ஒரு யதார்த்தமான பிரச்சனை இது. இதுக்கு மிக சரியான தீர்வு 33ஆம் வசனத்துல ரொம்ப ஆழமா கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு இருக்கு. உறுதிப்படுத்துகிறார். ஆமா, மத்தவங்க நிராகரிக்கிறாங்க என்பதற்காக நாம சோர்வடைய தேவையில்லை. ஏன்னா உலகத்தின் சத்தங்களை விட, மற்றவர்களுடைய அகந்தையின் கூச்சல்களை விட ஆண்டவரின் சத்தத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது என் கடவுள் உண்மையானவர் அப்படின்னு நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு முத்திரையிடுறீங்க. நம்ம வாழ்க்கையே ஒரு சாட்சியா மாறுது. கரை நீங்க அப்படி உறுதிப்படுத்தும் போது அடுத்த வசனம், அதாவது வசனம் 34 ரொம்ப அற்புதமான ஒரு வாக்குறுதியை தருது. கடவுள் அவருக்கு தம் ஆகிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அளவின்றி, அதாவது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் விதவுட் மெஷரா கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குறுதி! ரொம்ப பெரிய வாக்குறுதிங்க இது. நாம் அந்த சான்றை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தூய ஆவியின் கொடை நமக்குள் பாய்ந்து மத்தவங்க நிராகரித்தானும் அதை தாங்கக்கூடிய அந்த நிராகரிப்பை அன்பாக மாற்றுக்கிற வல்லமையே நமக்கு தருதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அப்போ நாம தனித்து விடப்படுறதே இல்ல. தூய ஆவியானவர் நம்மோட அந்த பிரமைக்குள் இறங்கி வந்து நம்ம கைய பிடிச்சுக்கிறாரு. இதுதான் இங்க இருக்கிற சூட்சுமமே. கிரேக்கத்துல எக்ஸ் மெட்ரோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அளக்க முடியாதபடி. ஆண்டவர் ஆவியை கொடுக்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா அளந்து கொடுப்பதில்லை. அளந்து கொடுப்பது அவருடைய இயல்பே கிடையாது. ஆமா, நீங்க அமைதியை கேட்டால் அவர் கடலளவு அமைதியை தருவார். நீங்க பொறுமையை கேட்டால் அவர் எல்லையற்ற பொறுமையும் தருவார். வார்த்தையை நம்பும்போது வெறும் வார்த்தையை மட்டும் நாம பெறுவதில்லை, அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும் தூய ஆவியின் வல்லமையும் முழுமையா நாம சேர்த்து பெறுகிறோம். ரொம்ப அருமையான விளக்கம். இப்ப நாம இந்த விவாதத்தோட உச்சக்கட்ட பகுதிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க. இந்த சான்றை ஏற்றுக்கொள்வதால், காணாமலே நம்புவதால் நமக்கு கிடைக்கும் இறுதி பரிசு என்ன? யோவான் 3:35 மற்றும் யோவான் 20:29 ஆகிய வசனங்களை ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய திறப்பு கிடைச்சது. ஆஹா, அது என்ன திறப்பு? யோவான் 20:29 உள்ள வார்த்தைகளை நாம வாசிக்கிறோம். தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த டேட்டா உலகத்துல எல்லாத்துக்கும் நாம ப்ரூஃப் கேக்குறோம், ஆதாரங்கள் கேக்குறோம். கண்ணால பார்த்தாதான் நம்புவோன்னு சொல்றோம். காணாமலே நம்புவது அப்படிங்கிறது குருட்டுத்தனமான நம்பிக்கை கிடையாது. அது ஒரு ஆழமான உறவின் வெளிப்பாடு. உறவின் வெளிப்பாடு, ரொம்ப நல்ல வார்த்தை. இன்னைக்கு அறிவியல் எல்லாத்தையும் நிரூபிக்கலாம், ஆனா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்களை கண்ணால பார்க்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை தன் தாயின் அன்பை எந்த டேட்டாவும் வச்சு அளவிடுறதில்ல, எந்த லாஜிக்கும் கேட்கறதில்ல. அது காணாமலே அந்த அன்பை நம்புது. அது ஒரு இயல்பான நம்பிக்கை. அதைதான் இயேசு எதிர்பார்க்கிறார். தோமா இயேசுவின் காயங்களை தொட விரும்பினார், தேடினார். அது மண்ணுலக பார்வை. ஆனால் இயேசு அந்த தொடுதலுக்கும் அந்த பௌதிக ஆதாரங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கையை தேடுகிறார். அந்த நம்பிக்கையை வைப்பவர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள் என்று 36ஆம் வசனம் உறுதிப்பட கூறுது. ஆமாங்க. ஒரு நிமிஷம், இங்கேதான் எனக்கு அந்த மிகப்பெரிய வெளிச்சம் கிடைச்சது. இந்த நிலைவாழ்வு அப்படிங்கறத பத்தி நமக்குள்ள ஒரு பெரிய தவறான புரிதல் இருக்கு. நாம எல்லாருமே நிலைவாழ்வு அப்படிங்கறத ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி சொல்றீங்க? அதாவது நாம செத்து போன பிறகு, நம்ம உடலை விட்ட பிறகு எங்கோ விண்ணுலகத்துல மேகங்களுக்கு நடுவுல உட்கார்ந்துகிட்டு அனுபவிக்க போற ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் இன்னைக்கு நான் ஆபீஸ்ல படுற கஷ்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா நிலைவாழ்வு அப்படிங்கறது ரிட்டையர்மெண்ட் பிளான் கிடையாது. அது இன்னைக்கான ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி தெரியுதே. வாவ், அந்த ஒப்பீடு மிக அற்புதம். ரிட்டையர்மெண்ட் பிளான் மற்றும் ஆபரேட்டிங் சிஸ்டம், இதுதான் திருவிவிலியம் சொல்லும் உண்மையான இறையியல். கிரேக்கத்துல சோவே அயோனியோஸ் அப்படின்னு நிலைவாழ்வை குறிப்பிடுறாங்க. சோவே அயோனியோஸ், இதுக்கு அர்த்தம் என்னன்னா வரவரும் காலத்தின் வாழ்க்கை. திருவிவிலியம் மிக தெளிவாக சொல்லுது, நிலைவாழ்வு என்பது மரணத்திற்கு பின்னால் தொடங்கக்கூடிய ஒன்றல்ல. அது இப்போதே, இந்த வினாடியே நீங்க எப்போ ஆண்டவரோட வார்த்தையை நம்பி ஏத்துக்கிறீங்களோ அந்த நொடியே உங்களில தொடங்கிவிடும் ஒரு ஆழமான அமைதியான வாழ்க்கை. இப்போதே தொடங்கிடுதா? நிச்சயமா. உங்களோட அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் மாறிடுச்சுன்னா நீங்க இந்த உலகத்துல இருக்கிற அதே பிரச்சனைகளே சந்திப்பீங்க. ஆனா அது உங்களை அழிக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகாத ஒரு நிம்மதிதான் அந்த நிலைவாழ்வு. இயேசுவை அறிந்த கணமே உங்களுக்கான நிலைவாழ்வு தொடங்கி விடுகிறது. அப்போ நாம அந்த இருட்டான பிரமைக்குள் இருந்தாலும் நான் வழி தவற மாட்டேன், என் வழிகாட்டி என்னை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஆழமான நிம்மதியோட நாம நடக்கத் தொடங்கும் அந்த நிமிடமே நிலைவாழ்வு தொடங்கிடுச்சு.
இது எவ்ளோ பெரிய ஒரு விடுதலையை கொடுக்குது. ரொம்ப பெரிய விடுதலை. அது மட்டும் இல்ல, அந்த வசனத்தோட அடுத்த பகுதியும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார்கள், மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கை இருக்கு. ஆமா, இந்த சினம் அப்படிங்கிற வார்த்தை பலரையும் பயமுறுத்தும். கடவுள் என்ன ஒரு கோபக்கார மனிதன் மாதிரியா நம்ம மேல கோபப்பட்டு தண்டிக்க போறாரா? இத படிக்கும்போது பலருக்கும் இந்த குழப்பம் வரும். அது ஒரு தவறான புரிதல். இங்கே சினம் என்பது கடவுள் வானத்திலிருந்து இடியை இறக்கி தண்டிப்பது கிடையாது. கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தங்கள் அகந்தையினால எனக்கு நீ வழிகாட்ட வேண்டான்னு சொல்லி வெளிச்சத்தை நிராகரிச்சுட்டு அந்த இருளுக்குள்ளேயே தங்கிடுறாங்க பாத்தீங்களா? அந்த இருளே, அந்த விரக்தியே அவர்கள் காணும் சினம். நாமே தேடிக்கிற இருள் அது. ஆமா, தாங்களாகவே கடவுளின் ஒளியை விட்டு விலகி தங்கள் வாழ்க்கையை தாங்களே அழித்துக் கொள்ளும் ஒரு நிலைதான் அது. அது அவர்களின் சொன்ன தேர்வு. கடவுள் யாரையும் இருளுக்கு அனுப்புவதில்லை. மனிதர்கள்தான் தங்கள் அகந்தையினால் அந்த தனிமையை தேடிக்கொள்கிறார்கள். இது ரொம்ப தெளிவான விளக்கம். அதனாலதான் காணாமலே நம்பும் அந்த பேறு பெற்றோர் பெறுவது இப்போதே தொடங்கும் நிலைவாழ்வின் அமைதி, நிராகரிப்பவர்கள் பெறுவதோ தாங்களாகவே தேடிக்கொள்ளும் இருள். எவ்வளவு ஆழமான சிந்தனை இது! நாமே கட்டி எழுப்பிய சுவர்களை பார்த்து விரக்தி அடைந்த இருளில் வாழ்வதா, அல்லது மேலிருந்து வரும் அந்த அன்பான குரலை கேட்டு நிலைவாழ்வை இப்போதே இந்த வினாடியே அனுபவிப்பதா என்பது நம் கைகளில்தான் இருக்கிறது. நம்மளோட முடிவுதான் அது. காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற அந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு ஒரு மாபெரும் சவாலாகவும் இருக்கு. அதே சமயம் நம்ம மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் இருக்கு. நாம எதையும் கண்ணால பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அந்த வழிகாட்டியின் அன்பை உணர்ந்தால் போதும். சரியா சொன்னீங்க. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு நிகழ்விலையும் ஆண்டவரின் கரத்தை உணர்வதுதான் அந்த காணாமலே நம்பும் பேறு பெற்ற நிலை. இதுக்கு நிறைய தியானம் தேவை, ஜபம் தேவை. உலகத்துல நம்ம காதுல விழுகிற 1000 சத்தங்களுக்கு நடுவுல அந்த ஒற்றை குரலை செவிமடுத்து கேட்கிற அந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கணும். அது ஒரு மாபெரும் வரம். உண்மையிலேயே அது ஒரு வரம்தான். அன்பானவர்களே, உங்களுக்கு நீங்களே ஒரு ஆழமான கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள், அது அலுவலக பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப சவால்களாக இருக்கட்டும், அல்லது உங்கள் மனதுக்குள் நடக்கும் போராட்டமாக இருக்கட்டும், இவற்றை வெறும் உங்களின் மண்ணுலக பார்வையோடு, உங்களுடைய சுழ அறிவை கொண்டு அந்த பிரமையின் சுவர்களை மட்டும் வைத்து அளவிடுகிறீர்களா? இதை ஒவ்வொருவரும் யோசிக்கணும். அல்லது கடவுள் அளவின்றி கொடுக்கும் தூய ஆவியின் துணையோடு அந்த ஹெலிகாப்டரில் இருந்து பார்க்கும் விண்ணுலக பார்வையோடு உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளப் போகிறீர்களா? காணாமலே நம்பும் அந்த பேறு பெற்றோர் பட்டியலில் நீங்களும் இருக்கிறீர்களா? இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மிகவும் சிந்திக்க தூண்டும் கேள்வி. இந்த மாற்றம் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று அவசியமானது. மண்ணுலக பார்வையிலிருந்து விண்ணுலக பார்வைக்கு மாறுவது என்பது ஒரே நாள்ல நடக்கிற காரியம் கிடையாது. அது ஒரு தொடர் பயணம் இல்லையா? நிச்சயமா. இது ஒவ்வொரு நாளும் நாம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு, ஒரு தொடர் பயணம். அந்த பயணத்திற்கு தூய ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து துணையாக இருப்பார். இப்ப பேதுருவோட தைரியத்திற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவர் யாரை பின்பற்றுகிறார் என்ற தெளிவுதான். அதாவது இயேசுவை பத்தி சொல்றீங்க. ஆமா, இயேசு இந்த உலகத்தோட அதிகார கட்டமைப்புகளுக்குள்ள சிக்கியவர் அல்ல. அவர் மேலிருந்து வந்தவர். அத பேதுரு முழுமையா உணர்ந்துட்டாரு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க 2013ல சொன்ன ஒரு ஆழமான சிந்தனையை இங்க நாம இணைத்து பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு? திருத்தந்தை மிக தெளிவாக கூறுறாரு, இறுதி தீர்ப்பு என்பது உலகத்தின் இறுதியில் ஏதோ ஒரு எதிர்காலத்துல நடக்கும் ஒரு நீதிமன்ற விசாரணை கிடையாது. அது இப்போதே நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓ, இப்போதே நடக்குதா? ஆமா. கடவுளின் சினம் என்பதை நாம் கோபம் என்று மொழிபெயர்க்க கூடாது. நாம் இயேசுவின் அன்புக்கு நம்மை நாமே அடைத்துக் கொண்டால் அதுவே நமக்கான தீர்ப்பு. அதாவது இத நான் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. வெளியில சூரிய ஒளி பிரகாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நான் ஒரு அறைக்குள் சென்று கதவை சாத்தி ஜன்னல் திரைகளெல்லாம் மூடிக்கிட்டு, ஐயோ இங்க ரொம்ப இருட்டா இருக்கிறதே அப்படின்னு புலம்பினா அது சூரியனோட தவறா? நிச்சயமா இல்ல. வெளிச்சம் வராம தடுத்தது நாம் தானே. அந்த இருளை நாமே நமக்காக உருவாக்கி கொண்டோம், அப்படிதானே? மிகச் சரியான உதாரணம். அந்த இருள்தான் கடவுளின் சினம் அப்படின்னு உருவகப்படுத்தப்படுது. ஆண்டவர் யாரையும் தண்டிப்பதில்லை. நாமவே அந்த அன்பை விட்டு விலகி இருளில் செல்வதுதான் நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தீர்ப்பு. ரொம்ப தெளிவா இருக்கு. திருத்தந்தை தொடர்ந்து சொல்றாரு, நாம் அனைவரும் பாவிகளே, இதுல எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஆனா மீட்பு என்பது என்ன தெரியுமா? என்னது? இருட்டான அறைக்குள் இருக்கும் நாம் நம்முடைய தவறுகளை நாமே ஏற்றுக்கொண்டு, அதாவது அக்யூஸ் ஒன் செல்ஃப், அந்த ஜன்னலை திறப்பதுதான்.
மற்றவங்க மேல பழிய போடாம. ஆமா, வேற எவர் மீதும் பழி போடாம, எந்த சாக்கு போக்கும் சொல்லாம, நம் குற்றங்களை உணர்ந்து, ஆண்டவரே நான் இருளில் இருக்கிறேன், எனக்கு ஒளி வேண்டும் அப்படின்னு நேர்மையான ஆசையோடு அவரிடம் சென்றால் அவர் உடனடியாக மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய கருணை இது! அதற்காக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாவற்றையும் விட வலிமையான அந்த அன்பிற்கு நம்மை திறந்து கொடுப்பது மட்டுமே. இதை விட ஒரு பெரிய ஆறுதல் உங்களுக்கு இருக்க முடியாது. உங்க தவறுகளை நீங்களே ஏற்றுக்கொண்டு அவர் பாதத்தில் மண்டியிடுவதுதான் உண்மையான மனமாற்றம். உண்மைதான். இதை இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 34 மிக ஆழமாக பிரதிபலிக்குது. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அப்படின்னு அந்த பாடல் தொடங்குது. ரொம்ப அற்புதமான திருப்பாடல் அது. இந்த திருப்பாடல்கள் 34 வரலாற்று பின்னணியை நாம கொஞ்சம் கவனிச்சோம்னா, இது வெறும் தத்துவ வார்த்தைகள் கிடையாது அப்படிங்கிறது நல்லா புரியும். ஆமா, இது தாவீதரசர் எழுதினது இல்லையா? கரெக்ட். ஆனா அவர் சிம்மாசனத்துல உட்காந்துகிட்ட ரொம்ப வசதியா இதை எழுதல. அவர் தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அபிமெலேக் அப்படிங்கிற அரசன் முன்னாடி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நடிச்சு தப்பிச்சு ஓடி வந்த ஒரு கடுமையான சூழ்நிலையில எழுதப்பட்டதுதான் இது. வாவ்! தன்னோட சுயமரியாதை, அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்து நின்னப்போ எழுதினது. அதேதான். மரண பயத்துல இருந்தப்போ அவர் உள்ளத்துல இருந்து வந்த ஒரு ஆழமான வாக்குமூலம் தான் இந்த திருப்பாடல்கள் 34. அந்த பின்னணி நம்மளோட முதல் பகுதிக்கு ரொம்ப வலுவான ஒரு அஸ்திவாரத்தை கொடுக்குது. இதுல பல்லவி 6A பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக ஆரம்பிக்குது. இது பணத்தால வர ஏழ்மை மட்டும் இல்லாம சொந்த பலமெல்லாம் முடிஞ்சு போன ஒரு ஆன்மீக ஏழ்மை நிலையை தான் குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா. இங்க ஏழை அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான எபிரேய வார்த்தை அனவிம். அனவன். ஆமா. அண்டைய இஸ்ரேல் சமூகத்துல அனபீம் அப்படிங்கிறவங்க வெறும் பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறவங்க மட்டும் கிடையாது. அந்த சமூகத்துல தங்களை பாதுகாத்துக்க எந்த ஒரு அரசியல் செல்வாக்கோ ராணுவ பலமோ பணபலமோ இல்லாதவங்க தான் இந்த அனபீம். அதாவது தட்டி கேட்க யாரும் இல்லாதவங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு அநீதி நடந்தா கூட ஒன்னும் செய்ய முடியாதவங்க. தங்களுக்கு தாங்களே உதவி செய்ய முடியாத, முழுமையா ஆண்டவர் ஒருவரை மட்டுமே சார்ந்திருக்கிற மனிதர்கள். ரைட். அந்த நிலை அடைஞ்ச ஒருத்தரோட கூக்குரல்ல எந்த ஒரு போலியான கௌரவமும் இருக்காது, எந்த பேரம் பேசுதலும் இருக்காது. அது ஒரு ஆழமான தடையற்ற சரணடைதல். ஓ, முழுமையா தங்களை ஒப்படைக்கிறது. ஆமா. ஆண்டவர் அப்படிப்பட்ட உண்மையான கூக்குரலுக்கு எந்த தாமதமும் இல்லாம உடனே செவிசாய்க்கிறார் அப்படிங்கறதா இந்த பல்லவி சொல்லுது. ரொம்ப ஆழமான விளக்கம். இந்த இடத்துலதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. கேளுங்க. முதல் வசனத்துல ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் 8வது வசனத்துல ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர் அப்படின்னு ஒரு உணர்வுபூர்வமான வார்த்தை வருது. இதை விளக்குறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில மாம்பழமே சாப்பிட்டதில்லைன்னு வைங்க. சரி. அவர்கிட்ட போய் நாம மாம்பழம் இவ்வளவு இனிப்பா இருக்கும், அதோட நிறம் இப்படி இருக்கும், வாசனை இப்படி இருக்கும்னு மணிக்கணப்பா விளக்கலாம். ஆனா அது அவருக்கு புரியுமா? கண்டிப்பா புரியாது. அவரா அது ஒரு வாய் கடிச்சு சுவைச்சாதான் அந்த இனிப்பு என்னன்னு அவருக்கு முழுசா தெரியும். அதேதான், நீங்க அதை கடிச்சு சாப்பிடும்போது கிடைக்கிற அனுபவம் தான் உண்மையான சுவை. அதான் என் கேள்வியே. நமக்கெல்லாம் நல்லபடியா நடக்கும்போது, நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போதோ இல்ல குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் போதோ ஆண்டவரை போற்றுவது ரொம்ப சுலபம். ஆமா. ஆனா வசனம் சொல்லுது எக்காலமும் போற்றுவேன் அப்படின்னு. இப்போ தினசரி வாழ்க்கையில வேலைப்பழு, பேங்க்ல லோனு, குடும்பத்துல பிரச்சனை, இப்படிப்பட்ட கடுமையான அழுத்தங்கள்ல மூழ்கி இருக்கிற ஒரு நவீன கால மனிதர் எப்படி நடைமுறையில ஆண்டவரோட நன்மையை சுவைத்து பார்த்து ஒரு போற்றுதலை கொண்டு வர முடியும்? எப்படி அவங்க பேறு பெற்றோர் ஆக முடியும்? இது ரொம்ப அருமையான கேள்வி. இது கூட மனிதர்களோட மிக முக்கியமான ஒரு உளவியல் செயல்பாடு அடங்கியிருக்கு. என்ன அது? கஷ்டமான நேரத்துல போற்றுவது அப்படிங்கிறது ஏதோ ஒரு குருட்டுத்தனமான நேர்மறை சிந்தனையோ, அதாவது பிளைண்ட் பாசிட்டிவிட்டியோ கிடையாது. இது நரம்பியல் ரீதியா நம்ம மூளையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நாம பிரச்சனையில இருக்கும்போது நம்ம மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி ஒரு அபாய சங்கை ஊதிக்கிட்டே இருக்கும். ஓ, அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். நம்ம கண்கள் முழுசும் அந்த பிரச்சனை மேலே தான் இருக்கும். பயம் நம்மள முழுசா ஆக்கிரமிச்சிடும். ஆனா அந்த இருட்டான நேரத்திலையும் ஆண்டவரே நீர் நல்லவர், நீரேன்னு புகழிடம் அப்படின்னு நம்ம போற்றும்போது நாம் அந்த பயத்தோட சுழற்சியை உடைக்கிறோம். வாவ், பானிக் லூப்பை உடைக்கிறோம். ஆமா. நம்ம பார்வை அந்த அச்சுறுத்தலிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் பக்கம் திரும்புது. தினசரி வாழ்க்கையில ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவது அப்படிங்கிறது சும்மா நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது ஒரு உறுதியான தினசரி எடுக்க வேண்டிய முடிவு.
ஆக்டிவ் சாய்ஸ். காலையில எழுந்ததும் இன்னைக்கு நான் சந்திக்க போற சவால்களை ஏன் சொந்த பலத்துல இல்ல ஆண்டவரோட பலத்துல சந்திக்க போறேன்னு முடிவெடுத்து முழுசா அவரை நம்புறவங்க தான் உண்மையான பேறு பெற்றோர். ரொம்ப அழகா சொல்லிங்க. பயத்தின் சுழற்சியை உடைக்கிறதுக்கு போற்றுதல் ஒரு கருவியா பயன்படுது அப்படிங்கிறது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். கண்டிப்பா. சரி, நம்ம பார்வை பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பவர் பக்கம் திரும்புறத பத்தி பேசணும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவர்னு நாம சுவைத்து பார்த்தாலும் வெளி உலகத்தை பார்க்கும்போது அந்த அமைதி பல நேரங்கள்ல உடைக்கப்படுது இல்லையா? என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அதாவது வசனம் 16 மற்றும் 17 அத பத்தி தான் பேசுது. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார். இந்த வசனங்கள் வெளி உலகத்துல நடக்கிற அநீதிகளுக்கு ஒரு பதில தேடுது. ஆனா இங்க கொஞ்சம் பொறுங்க, நான் இங்க ஒரு முரண்பாட்டை சுட்டிக்காட்ட விரும்புறேன். இத கேக்குற உங்களுக்கும் இதே சந்தேகம் வந்திருக்கலாம். சொல்லுங்க. இந்த வாசகம் சொல்லுது ஆண்டவர் தீமை செய்யறவங்களோட நினைவே இல்லாம பண்ணிடுவாருன்னு. ஆனா யதார்த்தத்துல அப்படி நடக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க வரலாறு புத்தகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சர்வாதிகாரிகள் பேர்லாம் இன்னமும் இருக்கே. ஆமா. இது ஒரு பக்கம்னா சாதாரணமா ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கூட ஊழல் பண்றவங்க மத்தவங்கள மிதிச்சு மேல வர்றவங்க தான் வேகமா ப்ரமோஷன் வாங்குறாங்க, அதிகாரம் பண்றாங்க. உண்மைனா. ஆனா நேர்மையா இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தினமும் இந்த கடுமையான யதார்த்தத்தை பாக்குற ஒருத்தர் எப்படி இந்த 16வது வசனத்தை நம்ப முடியும்? அவங்களோட நினைவு அற்று போகும் அப்படிங்கிறதுக்கு நடைமுறை அர்த்தம் தான் என்ன? இது ரொம்ப கூர்மையான யதார்த்தமான ஒரு கேள்வி. நாம நினைவு அப்படிங்கிற வார்த்தையை வெறுமனே வரலாற்று தகவல்களோடு குழப்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? ஆமா, இங்க பயன்படுத்தப்பட்டிருக்க எபிரேய வார்த்தை ஜாக்கார். ஜாக்கார், ஓகே. இது வெறும் ஞாபகத்தை குறிக்கல. ஒரு மனிதனோட நிரந்தரமான தாக்கத்தை, அவனோட மரபு, அதாவது அவனோட லெகசியை குறிக்குது. தீமை செய்யறவங்க கொஞ்ச காலத்துக்கு ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா ஆண்டவர் அவங்க நினைவே அற்றுப்போகச் செய்வார் அப்படின்னு சொல்றது அவங்க உருவாக்குற அந்த தீமையான சாம்ராஜ்யம் நிலையானது கிடையாது அப்படிங்கிறது தான். ஓ, அது அடுத்த தலைமுறைக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்காது. எக்ஸாக்ட்லி. வரலாறு அந்த சர்வாதிகாரிகளை நினைவுல வச்சிருக்கலாம், ஆனா அது ஒரு சாபமா, ஒரு எச்சரிக்கையா தான் இருக்குமே தவிர ஜீவனுள்ள ஒரு நினைவா இருக்காது. அவங்க கட்டின மாளிகைகள்லாம் காலப்போக்குல வெறும் இடிபாடுகளா மாறிடும். இத கேட்கும்போது ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. அதாவது அவங்களோட தற்காலிக வெற்றி அப்படிங்கிறது எந்த ஒரு ஆழமான அஸ்திவாரமும் இல்லாத ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி. துல்லியமா சொன்னீங்க. அதை விட ஒரு படி மேல போய் சொல்லணும்னா 17வது வசனத்தை கவனிங்க. நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணில் நின்றும் விடுவிக்கின்றார். ஏன் அதுல என்ன சிறப்பு இருக்கு? நேர்மையாளருக்கு பிரச்சனையே வராதுன்னு இந்த வாசகம் எங்கேயும் சொல்லல. கரெக்ட். விடுதலை அப்படிங்கிறது நெருப்புக்குள்ள போகாம இருக்கிறதில்ல. அந்த நெருப்புக்குள்ள நடந்தாலும் எரிஞ்சு போகாம பத்திரமா வெளியே வர்றதுதான். இடுக்கண்ணின் ஊடாக ஒரு பாதுகாப்பான பயணத்தை தான் ஆண்டவர் வாக்குறுதியா தர்றாரு. நெருப்புக்குள்ள போகாம இருக்கிறது இல்ல, நெருப்புக்குள்ள எரிஞ்சு போகாம இருக்கிறது தான் விடுதலை அப்படிங்கிறது தினமும் அநீதியை சந்திக்கிற ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஆறுதல். ஆமா, நிச்சயமா. இந்த சிந்தனை நம்மளோட அடுத்த பகுதிக்கு, அதாவது இந்த விவாதத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு நம்மள வழி நடத்துது. வசனம் 18 மற்றும் 19 பாத்தீங்கன்னா, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். திருப்பாடல்கள் முழுமையிலுமே மனிதனோட வழிய இவ்வளவு நெருக்கமாக தொடும் வசனங்கள் வேற எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னா ஏன் நாம இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம்? இது நிறைய பேருக்கு வர கேள்விதான். ஒரு நைந்த நெஞ்சம் எப்படி இருக்கும் நான் ஒரு உதாரணத்தோட சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம எல்லார் கையிலயும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா? ஆமா. தற்செயலா உங்க போன் கீழே விழுந்து அதோட ஸ்கிரீன் சுக்குநூறா உடைஞ்சு போச்சுன்னு வைங்க. ஆனா போன் இன்னும் வேலை செய்யுது. உங்களால கால் பேச முடியும், மெசேஜ் அனுப்ப முடியும். ஓகே. ஆனா ஒவ்வொரு முறை நீங்க அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போதும் அந்த விரிசல்கள் வழியா தான் எல்லாத்தையும் பார்க்கணும். சில சமயம் அந்த உடைந்த கண்ணாடியை தொடும்போது அது உங்க விரல கீறி ரத்தம் கூட வரவழைக்கும். ரொம்ப கஷ்டமான ஃபீலிங் அது. உடைந்த உள்ளமும் அப்படிதான்.
மனசுக்குள்ள ஒரு பெரிய இழப்போ வலியோ இருக்கும். ஆனா நீங்க வழக்கம் போல வேலைக்கு போவீங்க, மத்தவங்க கிட்ட சிரிப்பீங்க, அன்றாட கடமைகளை செய்வீங்க. ஆனா உங்க பார்வையில, உங்க உணர்வுகள்ல எப்பவுமே அந்த விரிசல்கள் இருந்துகிட்டே இருக்கும். உண்மைதான். அந்த தனிமையின் வலி உங்களை ஒவ்வொரு நொடியும் கீறிக்கிட்டே இருக்கும். இந்த 19வது வசனம் எந்த அளவுக்கு யதார்த்தமா இருக்கு பாருங்க. அது உங்களுக்கு எந்த வலியும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாக்குறுதியா தரல. நேரிடும் தீங்குகள் பல அப்படின்னு உலகத்தோட உண்மையான முகத்தை ரொம்ப ஓப்பனா காட்டுது. நீங்க சொன்ன அந்த உடைந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் உதாரணம் இருக்கு பாருங்க, மனச்சோர்வையும் உடைந்த உள்ளத்தையும் இதை விட இவ்ளோ துல்லியமா விளக்கிட முடியாது. நீங்க சொன்ன அந்த தனிமையின் வலி இருக்கு பாருங்க, அதுதான் இந்த காலத்துல மிகப்பெரிய நோய். நவீன காலத்துல மன அழுத்தங்கள், வேலைவாய்ப்பின்மை, உறவுகள்ல ஏற்படுற முறிவுகள், இதெல்லாம் மனிதர்கள் அப்படியே சின்ன பின்னமா உடைச்சிடுது. ஆமா, நிறைய பேரு வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அந்த நேரத்துல மனித மனம் பொதுவா என்ன நினைக்கும் தெரியுமா? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதான் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். நான் தூய்மையா இல்ல, அதனால ஆண்டவர் என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டார் அப்படின்னு நினைக்கும். ரைட், ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். ஆமா, பண்டைய காலத்து மதங்கள்ல கூட பாத்தீங்கன்னா தெய்வங்கள் எப்பவுமே வலிமையானவர்கள், வெற்றி பெற்றவர்கள், அரசர்கள் பக்கத்துல தான் இருப்பாங்கன்னு நம்புனாங்க. ஆனா 18வது வசனம் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான முரண்பாட்டை வெளிப்படுத்துது. வலிமையானவர்கள் பக்கத்துல இல்லாம அப்போ அவர் எங்க இருக்கிறார்? எந்த நேரத்துல நீங்க முற்றிலும் உடைந்து அந்த உடைந்த போன் ஸ்கிரீன் மாதிரி பயனற்றதா உணர்றீங்களோ, உலகமே உங்களை கைவிட்டதா நினைக்கிறீங்களோ, அந்த வினாடியில் தான் ஆண்டவர் உங்களுக்கு மிக மிக அருகில் இருக்கின்றார். வாவ்! நீங்க நல்லா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது அவர் உங்களோட இருக்கிறார் அப்படிங்கிறது வேற. ஆனா நீங்க உடையும் போது அவர் தூரமா நின்னு, நீ முதல்ல உன்னை சரி பண்ணிக்கிட்டு வா, அப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. இது கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. மனநல மருத்துவத்துல கூட சொல்றாங்க, ஒருத்தரோட ஆழமான வலியை குணப்படுத்துறது வெறுமனே அவங்களுக்கு அறிவுரை சொல்றது கிடையாது. அவங்க வலியில, தனிமையில அவங்க கூடவே இருக்கிறது தான் மிகப்பெரிய சிகிச்சைன்னு சொல்றாங்க. அக்கம்பனிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான், ஆண்டவர் அதை தான் செய்றார். உங்க காயங்களுக்குள்ள அந்த உடைந்த துண்டுகளுக்கு நடுவுல அவர் இறங்கி வர்றார். அவர் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிறவர் கிடையாது. நம்ம வலியின் வலையமைப்பிற்குள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவர் அவர். நைந்த நெஞ்சத்தாரை அவர் அப்படியே காப்பாற்றுகிறார். இத கேட்கும் போதே மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. அதாவது நம்ம எதை நினைச்சு வெக்கப்படுறோமோ அந்த உடைந்த காயங்கள் தான் அவர் நுழையும் வாசல் அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. எப்போ ஒரு மனுஷன் தன் சொந்த பலத்துல எதுவும் செய்ய முடியாதுன்னு உணர்ந்து அந்த நைந்த நெஞ்சோட நிக்கிறானோ, அங்கே ஆண்டவரின் கிருபை முழுமையாக செயல்பட தொடங்குது. ஆமா, நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அப்படின்னு யதார்த்தத்தை சொன்னாலும், அதே மூச்சில அடுத்த வரியில அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அப்படிங்கிற உறுதியை அவர் தருகிறார். இந்த விடுதலை ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி மாயாஜாலமா ஒரே ராத்திரியில உடனே நடக்காம இருக்கலாம், அல்லது அது ஒரு நீண்ட பயணமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடுக்கண்ணிலிருந்து விடுதலை நிச்சயம் அப்படிங்கறதுதான் இந்த வாசகம் நமக்கு கொடுக்கும் அழியாத நம்பிக்கை. ரொம்ப அருமையா ஆழமா விளக்குனீங்க. இந்த உடைந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் வழியே உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த விரிசல்கள் வழியாகவே ஆண்டவரோட வெளிச்சம் வந்து விழும் அப்படிங்கிறது ஒரு அப்பாரமான உயிரூட்டும் நம்பிக்கை. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திருப்பாடல்கள் 34 வசனங்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு காலையில வந்த நியூஸ் பேப்பரை விட ரொம்ப லேட்டஸ்டா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளை பேசுது. 100க்கு 100 உண்மை. இதுல நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம வறுமையும் ஏழ்மையும் உடைந்த நிலையும் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிப்பதில்லை. மாறாக அதுவே நாம் அவரிடம் அடைக்கலம் புகுவதற்கான மிகப்பெரிய தகுதி. ரைட். அவர் நல்லவர் என்பதை சுவைத்து பார்ப்பது என்பது போராட்டங்கள் இல்லாத ஒரு கற்பனை வாழ்க்கை அல்ல. அந்த பயமுறுத்தும் போராட்டங்களின் நடுவிலும் அவர் நம் கரங்களை இறுகப் பிடித்துள்ளார் என்ற ஆழமான அசைக்க முடியாத உணர்வுதான். மிகச்சரி. எந்த உடைந்த நிலையை நினைச்சு நீங்க ரொம்ப அவமானப்படுறீங்களோ, எதை மத்தவங்க கிட்ட இருந்து மறைக்க ரொம்ப கடினமா முயற்சி பண்றீங்களோ, எந்த ஆழமான காயத்தை நீங்களே சரி பண்ண படாத பாடுபட்டுக்கிட்டு முடியாம தோத்து போய் நிக்கிறீங்களோ, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு மிக மிக அருகில் வரும் அந்த புனிதமான இடமாக இருந்தா என்ன செய்வது? ஆழமான கேள்வி. ஒருவேளை நம்முடைய மிக ஆழமான ரணம் நிறைந்த காயங்கள் தான் அவருடைய வெளிச்சம் நமக்குள் நுழைவதற்கான திறந்த கதவுகளோ? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. உடைந்த உள்ளம் என்பது தன் பலவீனத்தை உணர்ந்து என் சொந்த பலத்தால் என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு கதறும் ஒரு நிலை. ஆமா, அந்த நிலையை அடைவதுதான் ஆன்மீக முதிர்ச்சியோட முதல் படி. உடைந்த உள்ளம் கொண்டவரை ஆண்டவர் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. கண்டிப்பா. நீங்க இன்று ஏதாவது ஒரு பாவத்தின் பிடியில சிக்கி குற்ற உணர்ச்சியோடு இந்த ஆழமான பார்வையை கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
அல்லது ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த பணியாளரைப் போல வேலையிடத்திலோ குடும்பத்திலோ மனிதர்களின் அச்சுறுத்தல்களுக்கு பயந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு உங்க செய்தி என்ன? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு திருப்பாடல் அழைக்குது. மனித அதிகாரங்கள் உங்களை நசுக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவரோட கரங்கள்ல உங்க உடைந்த உள்ளத்தை ஒப்பு கொடுக்கும்போது அவர் அந்த அளவற்ற தூய ஆவியால் உங்களை நிரப்புவார். சத்தியத்தின் பக்கம் நிற்கும் தைரியம், அந்த தைரியத்தை நமக்கு தரும் மேலிருந்து வரும் அளவற்ற தூய ஆவியின் வல்லமை மற்றும் நாம் பலவீனப்பட்டு விழும்போதும் நாம் உடைந்த உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரின் எல்லையற்ற இரக்கம். இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணம். ஆமாம். நாளை நீங்க உங்க வேலையிடத்திற்கோ அல்லது ஒரு சிக்கலான குடும்ப சூழலுக்கோ செல்லும்போது ஒரு மிகப்பெரிய சவால் உங்க முன் வரலாம். சத்தியத்தின் பக்கம் நிற்பதா அல்லது மனிதர்களுக்கு பயந்து வளைந்து கொடுப்பதா என்கிற கேள்வி எழலாம். அப்போ நாம என்ன முடிவெடுக்க போறோங்கிறது தான் முக்கியம். அதுதான். அப்போ அந்த இருண்ட அறைக்குள் அடைபட்டு கொள்ளாமல் நானும் தூய ஆவியும் ஆண்டவருக்குச் சாட்சிகள் என்று பேதுருவைப் போல உறுதியாக சொல்லும் அளவுக்கு உங்களை திறந்து கொள்ளப் போகிறீர்களா? உங்களுக்கு தரப்பட்ட அளவற்ற தூய ஆவியின் கொடையை நீங்க முழுமையாக சுவைக்கப் போகிறீர்களா? இதை நீங்க தனிமையில் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இப்போ நாம எல்லாரும் இணைந்து சுருக்கமாக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அழுமையான நேரத்திற்காக உமது உயிருள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏழைகளாக உடைந்த உள்ளத்தோடு எந்த பலமும் இல்லாமல் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் கூக்குரலுக்கு உடனடியாக செவிசாய்ப்பதற்காக உமக்கு நன்றி. ஆமாம் ஆண்டவரே. தீமைகளும் அநீதிகளும் எங்களை அச்சுறுத்தும் இந்த உலகத்தில் நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் முழுமையான பாதுகாப்பு. நாங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு இடுக்கண்ணிலும் நீர் எங்களுக்கு மிக அருகிலிருந்து எங்களை விடுவிக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையை இன்று எங்களுக்குள் ஆழமாக விதைத்ததற்காக நன்றி. நன்றி இயேசுவே. இன்றைய வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த விண்ணுலக பார்வைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவருக்கும் திருத்தூதர்களைப் போன்ற தைரியத்தையும் தூய ஆவியின் வழி நடத்துதலையும் தாரும். அவர்கள் எங்கு சென்றாலும் உமது சாட்சிகளாக வாழ அருள் புரியும். எங்கள் மனதை மூடியிருக்கும் அகந்தையை அகற்றி உமது தூய ஆவியின் கொடைகளை நாங்கள் அளவின்றி பெற்று காணாமலே நம்பும் பேறு பெற்றவர்களாக நாங்கள் வாழ அருள் தாரும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மண்ணுலகச் சுவர்களை பார்க்காமல் மேலிருந்து வரும் உமது அன்பு குரலை மட்டுமே பின்பற்றி நடக்கும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய நன்மையை எக்காலமும் சுவைத்துப் பார்க்கும் கிருபையையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் உமது தெய்வீக அமைதியையும் முழுமையான விடுதலையையும் கட்டளையிடுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர், அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தான்
அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தேன் விடுக்கின்றார். அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.